ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அதனால் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறா சில பேர். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, நன்னா பளிச்சுன்னு நல்ல கலராகவும் இருக்கா, நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா. அதை பார்த்து இவள் என்ன நினைப்பான்னா, அப்பா அவள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ நன்னா இருக்கா, நல்ல கலராக இருக்கா, நம்ம கலரும் கம்மியாக இருக்கும், நம்ம அழகாகவே இல்லையே, நம்ம நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலையே. அதை அப்படியே நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏன் இப்படி நினைக்கணும்? கடவுள் படைச்ச எல்லாருக்குமே ஏதோ ஒரு அழகாக ஆண்டவன் கொடுத்துருப்பான். நாமளும் நன்னா ட்ரெஸ் பண்ணிப்போம், நன்னா பளிச்சுன்னு மூஞ்சி அலுமின்னு நெத்திக்கிட்டுன்னு நல்ல ட்ரெஸ்ஸு நம்மளும் பளிச்சுன்னு போட்டுப்போம், நம்மளை நம்ம அழகாக வச்சுப்போம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம நினைக்கணும், அவள் அழகாக இருக்காளே நம்ம அழகா இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிக்க முடியுமோ, நம்மளை அழகு பண்ணிக்க முடியுமோ அப்படி நம்ம பண்ணிட்டு போவோம், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுண்டு. இந்த அழகு, வெளி அழகு, புற அழகை காட்டிலும் மனசு அழகாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உருவ அழகை விட மனசு நல்ல அழகா, மனசு சுத்தமாக இருந்துண்டு 4 பேருக்கு நல்லது நினைச்சுண்டு நல்ல சிந்தனைகளை வளர்த்துண்டு, யார் அது பேச்சு, நம்ம பேசுகிற பேச்சு நல்லா இருக்கணும், அதில் ஒரு அழகு இருக்கணும். இதெல்லாம் தான் அழகு. இந்த கலராக இருக்காளே நன்னா பண்ணிக்கிறாள் அதை பார்த்து நம்ம தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்க கூடாது. நமக்கு என்ன அழகு இருக்குது? நம்ம நல்லா பேசுகிறோம், பேசுகிற டேலண்ட் இருக்குது நம்மளுக்கு. நல்லா யாரையும் ஹர்ட் பண்ணாமல், ஒருத்தர் மனசு புண்படுத்தாமல் நம்ம பேசணும். அது ஒரு அழகு. நம்ம பேசுகிற பேச்சை நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு சிலர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாட்டா, ஆனால் அவள் பேச்சில் மயங்கிடுவா. இவள்கிட்ட என்னத்தை இருக்குன்னு பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிடான்னு பார்த்தா தோணும். அப்போ பழகி பார்த்தா தான் தெரியும் அவள் அவ்வளோ நன்னா, அவளுடைய பேச்சு, அவளுடைய நடவடிக்கைலாம் பார்த்தா அவ்வளோ அதில் ஒரு அழகு இருக்கும். மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு ஒரு லோ ஃபீலிங் வரும். நம்மளை யாருமே கவனிக்கிறது இல்லையே, நம்மளை இப்போ யாருமே விசாரிக்கிறது இல்லையே அப்படின்னு அப்போ இப்படியே மைண்டுக்கு கொண்டு போவாது. யாருக்கும் இப்போ கேட்கறதுக்கு, ஹஸ்பண்டுக்கெல்லாம் கேட்கறதுக்கே நேரம் கிடையாது. அவளுக்கெல்லாம் அதை பற்றி தெரியவும் தெரியாது, புரியவும் ரொம்ப ஒருத்தர் 2 பேர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு கேட்பா. குழந்தைகள் அதுக்கு மேலே அவளுடைய படிப்பு அதுக்கே சரியாக இருக்கும். நம்ம தான் நம்மளை கவனிச்சுக்கணும், நம்ம ஹெல்த்தை நம்ம தான் கவனிச்சுக்கணும். டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி நம்ம என்ன சாப்பிடணும், கால்சியம் எடுத்துக்கணுமா, நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணுமா, அதை பார்த்துட்டு நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கணும். நமக்கு பிடிச்சதை சமைச்சுண்டு, நமக்கு பிடிச்ச நல்ல சாங்ஸை கேட்டுண்டு, நம்ம மனசு நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல பழைய பாட்டெல்லாம் கேட்டால், இளையராஜா பாட்டு, எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டெல்லாம் கேட்டால் போதும். அது ஒன்றே போதும். நமக்கு யாரும் ஒன்றும் பேசாட்டாலும் பரவாயில்ல. ஐயோ நம்மளை இவா கேட்கலையே நினச்சி போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நம்ம வாழ்க்கையே நம்ம கையில் இருக்கு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். பாட்டு என்ன அழகா கண்ணதாசன் போட்டிருக்கார். வாழ்க்கை வாழ்வதற்கே